ஹாய், எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட கேட்டுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஆன்ட்டி எப்போல்லாம் ஊருக்கு போயிருக்காங்களோ அவங்க இல்லாத டைம்லலாம் வந்து எங்கள் வீட்டில் தான் பால் குடிச்சிட்ருப்பா. அன்றைக்கும் அப்படி தான் ஆச்சு. 2 டேஸாக வந்து ஆன்ட்டி ஊரில் இல்லை, நான் தான் பால் வச்சிட்ருந்தேன். இந்த வாட்டி என்ன பிரச்சனைனா, கிட்டிக்கு இது டெலிவரி டைம். ஆல்ரெடி அவள் ஆன்ட்டி வீட்டுக்கு வெளியிலேயே வந்து குட்டி போடுறதுக்கு இடம்லாம் பார்த்து வச்சிட்டா. ஸோ எங்கள் வீட்டு சைடு வரமாட்டான்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அவளும் வரல. அவள் ஆன்ட்டி வீட்டுக்கு வெளியில் தான் குட்டியும் போட்டாள். ஆனால் அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு வந்து நின்று ரொம்ப வித்தியாசமான குரலில் மியாவும் சவுண்ட் பண்ணிட்டு இருந்தா. நானும் வந்து பயந்து போய் அவளுக்கு நிறையா பால்லாம் கொடுத்தேன். வேகமாக குடிச்சிட்டு அவள் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிட்டா. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 2 பூனையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு டெரராக ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு போய் பார்க்கலான்னு போனால் அங்கே வேறு ஒரு ஃபுல் கிரே குண்டு மூஞ்சி பூனை ஆன்ட்டியோட பேக் சைட் வீட்டிலேருந்து எதையோ வாயில் கவி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த வழியாக தான் பாருங்கள், நான் குச்சியை வச்சு அடிக்கிற மாதிரி போனதும் இதை போட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதுதான் பூனைக்குட்டியாக இருக்குமோன்னு. பார்த்தா அதுதாங்க கிட்டி போட்ட ஃபர்ஸ்ட்டு பூனைக்குட்டி. பாவமாக இருந்துச்சு. அது பாதி உயிரில் துடிச்சிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் கண்டிப்பாக அதை சாப்பிட்ருக்கோம். அந்த பூனை இந்த பக்கமாக வந்தது கிட்டிக்கு தெரியல. அவள் ஆன்ட்டி வீட்டுக்கு வெளியிலேயே ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தா. பார்க்கவே பாவமாக இருந்தது. நான் அப்புறம் அவளை வந்து இந்த டைரெக்ஷனில் வாங்குற மாதிரி காமிச்சு கூட்டிகிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டு தான் அந்த சந்து வழியாக வந்து பார்த்து வேகமாக வந்து குட்டியை கவிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. எங்கள் வீட்டு வாஷ் பேஷனுக்கு வெளியில் இருக்க வாஷ் பேஷன் கீழே வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டா. உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே அடுத்த குட்டி வந்து பிறந்துருச்சு. எனக்கு இது ரொம்பவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஐ எம் நாட் அ கேட் பர்சன். ஆனால் கிட்டி கூட பழகுனதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூனை மட்டும் விடவே இல்லை. திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தனால இந்த மாதிரி சும்மா ஒரு தடுப்புக்கு இந்த மாதிரி வச்சு விட்டோம். கிட்டி பயந்துகிட்டே இருந்தா. எந்நேரமும் அலர்ட்டாக இருக்க மாதிரியே இருந்தா. எங்களை பார்த்தும் ஒரு ரூன் முறைச்சிட்டே இருந்தா. பக்கத்தில் தண்ணியும் வச்சோம். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் நினச்சே பார்க்கல. பார்த்தா மறுபடியும் 3வது குட்டி பிறந்துருச்சு. அழகாக இருக்க பாருங்கள், க்யூட்டாக இந்த 3 குட்டி வந்து இருந்தது. இந்த ஒரு 2 வருஷத்துலேயே இது ஒரு 5வது 6வது தடவை வந்து குட்டி போடுது. இதில் என்ன கஷ்டமான விஷயம்னா, அதில் ஒரு தடவை கூட அந்த கிட்டிங்க எதுவுமே மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கூட வந்து இருந்து நாங்கள் பார்த்ததில்ல. சில டைம் வந்து அவள் ஒழிச்சு வச்சுருந்துருக்கா. சில டைம் வந்துட்டு டாக்ஸு வந்து எடுத்துகிட்டு போயிடும். இல்லைனா என்ன ஆச்சு, எப்படி எங்கே போச்சுன்னே எங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அவள் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே இல்லை. இங்கேயே தான் ராத்திரி ஃபுல்லாக இருந்தாள். நான் பால் சாதம் அப்புறம் தனியாக பால் தண்ணின்னு எல்லாமே வச்சுட்டு தான் போய் தூங்கினேன். எனக்கும் ஒரு மாதிரி பயமாகவே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த பூனை திரும்ப திரும்ப வந்துச்சு. கிட்டி வந்து ரொம்ப அரகண்டான வாய்ஸில் கத்தி சண்டை போடும். நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து குச்சி எடுத்து அடிக்க வருவேன். அந்த பூனை போயிடும். இதே தான் நடந்துட்டு இருந்ததுங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது எல்லா பொருளும் இடம் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கலைஞ்சிருந்துச்சு. சண்டை நடந்த மாதிரி இருந்தது. கிட்டியும் காணோம், அந்த 3 குட்டியையும் காணோம். அவள் தான் கண்டிப்பாக எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுருப்பான்னு நினச்சோம். ஆனால் அடுத்த நாள்லேருந்தே அவள் எங்கேயுமே போகவே இல்லை. வீட்லேயே தான் இருந்துட்டு இருந்தா. ஆன்ட்டி வீட்லேயே. குட்டிங்க உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக அவள் போயிருந்திருப்பா. இவன் தான் அந்த ஃபுல் கிரே பூனை.